அதெல்லாம் ரைட்டுங்க. திமுக வர்ற வரைக்கும் காங்கிரஸ் தாங்க ஜெயிச்சுட்டே வந்தது. ம். 47ல இருந்து 67 வரைக்கும். அப்புறம் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருந்ததுங்க திமுக. அதனால வந்துங்க மாற்றங்கள் வரும்போது எல்லாமே மாறுங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், திமுக, அதிமுக 2 கட்சிகள் ஆண்டு தமிழ்நாட்ட 50 வருஷத்துக்கு மேல சின்ஸ் 1967 மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. நான் அவங்க ஆட்சியில முன்னேற்றம் இல்ல, அவங்க ஆட்சியில எதுவும் நடக்கலன்லாம் நான் சொல்லல. ஆனா புதுசா ஒரு ஆள் வரணும். ஏன்னா கரப்ஷன் தான். கரப்ஷன் என்பது இன்னைக்கு மக்களை பாதிக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்க. எல்லா துறைகளிலும் கரப்ஷன்ங்க. அப்போ ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தரேன்னு ஒருத்தர் வராரு. அவர் மேல எந்த கரையும் இல்ல, களங்கமும் இல்ல, அவர் முதுகுல எந்த அழுக்கம் இல்லைன்னும் போது, ஏன் ஜனங்க அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்க கூடாது? நினைப்பாங்க. அதனால வந்துங்க இவர் தான் ஜெயிப்பார், அவர் தானே. நான் நான் தெளிவா சொல்றேன். விஜய் வந்து எல்லா கட்சியுடைய ஓட்டையும் எடுப்பாருங்க. எல்லா இப்ப இன்னைக்கு களத்துல இருக்கிற எல்லா அரசியல் கட்சியினுடைய ஓட்ட எடுப்பாரு. அது வந்து உண்மையான உண்மை.